பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். எனவே நாம் என்றைக்குமே சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் இருந்து கர்த்தருக்குள்ள இன்னும் வளரும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 92ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தேவன் ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை வழி நடத்தும்படிக்கு, நம்மை தேவனுடைய பக்கமாய் திருப்பும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். டினாமினேஷன்ஸ் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான டினாமினேஷன்ஸில் ஒவ்வொரு விதமான ஆராதிக்கிற முறைமைகள் வேண்டுமானால் மாறலாமே ஒழிய, ஆனால் தேவன் ஒருவரே. ஆலயத்திலே நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்மை ஒரு ஸ்தானாதிபதிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆலயம் என்பது ஆண்டவருடைய பக்கமாய் திருப்புவதற்கு அந்த ஆலயத்திலே தேவன் நம்மோட கூட பேசுகிறார், இடைப்படுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அந்த ஆலயத்தில் நம்ம என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்குமே தேவன் பதில் கொடுக்கிறார். இது எல்லாமே ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்திலே செய்கிற காரியம். அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, டினாமினேஷன் வேணால் மாறலாம், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த இடத்துல வேதம் நமக்கு என்ன காண்பித்து கொடுக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆண்டவருடைய பிரகாரங்களில் நாம் செழித்திருக்கிற ஒரு அனுபவம். நான் ஆலயத்திலே நாட்டப்பட்டவனாக இருக்கிறேன். ஆலயத்திலே நாட்டப்படுகிற ஒரு அனுபவம் என்பது, ஒரு சபையிலே நான் ஒரு சபையின் மெம்பராக இருக்கிறேன், இல்லை அந்த சபையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நான் நிற்கிறேன் என்பதை விட, நான் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் என்னுடைய ஆலயத்திற்கு நான் எப்படிப்பட்டவனாக நிற்கிறேன்? நான் இவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் நிற்கிறேன். எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் இந்த மாதிரி விட்ட ஒரு சூழ்நிலைமைகளில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் தான் அங்கே எல்லாமே பண்ணுவோம், நாங்கள் தான் எல்லாமே செய்வோம். அப்படிங்கிறத தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மரத்தை போல், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நான் என் ஆலயத்தில் நிற்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று, பேசிக்காக எல்லா தேவனுடைய பிள்ளைகளுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆலயத்திலே நாட்டப்பட்டு நிற்கும்போது தேவனுடைய பிரகாரத்திலே நான் செழித்தவனாக நிற்க வேண்டும். ஆண்டவருடைய பிரகாரத்திலே நான் செழித்திருக்கிற ஒரு அனுபவம் அப்படின்னா, இது நிச்சயமாக நான் ஒரு சபையினுடைய உறுப்பினராகவோ அல்லது நான் சபையிலே ஒரு பெரிய போஸ்டிங்லேயோ சபையில் ஒரு அங்கீகாரத்தின் ஸ்தானத்தில் நான் நிற்கிறேன், இல்லை நான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆலயத்தில் நான் செய்கிறேன் என்பதை விட, ஆண்டவருடைய பிரகாரத்திலே செழித்திருக்கிற ஒரு அனுபவம். அது எப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் போய் நிற்கும்போது நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனாய் நான் அந்த இடத்திலே நிற்க வேண்டும். இன்னொரு வசனம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும்படி, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருப்பேன் என்று. அப்ப நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் ஆலயத்திலே நான் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். நாம் போய் தேவ சுமுகத்தில் தேவனுடைய பிரகாரத்துக்கு முன்பதாக நான் நின்று ஜெபிக்கும் போதோ, இல்லை நான் கர்த்தருடைய காரியங்களை நான் செய்யும் போதோ, நான் பிரகாரத்திலே செழித்திருக்கிறவனாய் நிற்க வேண்டும். அதாவது எனக்குள்ள இருக்கக்கூடிய, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற காரியங்கள், தேவன் என்னை அந்த ஆலயத்திலே பயன்படுத்துகிற விதம், எப்படியாக அந்த ஆலயத்திற்கு நான் ஒரு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக நான் நிற்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான். நான் அந்த ஆலயத்தில் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேங்கிறத விட, நான் தேவனுடைய பிரகாரத்தில் நான் போய் நிற்கும்போது ஒரு செழித்தவனாய் நான் நிற்க வேண்டும் என்பது தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு செழுமை நிறைந்தவர்களாக ஆண்டவருடைய பிரகாரத்தில் நிற்பார்கள். அப்போ நான் ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா,
எனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளம் என்னன்னு பார்க்கும்போது, நான் செழித்திருக்கிற அனுபவத்துக்குள்ள நான் நிற்க வேண்டும். நான் ஆண்டவருடைய பிரகாரத்துல நிற்கும்போது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நான் நிற்கிறேன். அல்லது கர்த்தர் என்னை ஒரு ஸ்தானாபதியாய் ஒரு சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னா, நான் தேவனுடைய பிரகாரத்திலே செழித்தவனாய் நான் நிற்க வேண்டும். அது உலக பிரகாரமா மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சகலவித காரியங்களையும் நான் செழித்தவனாய் நிற்க வேண்டும். ஆனா இன்றைக்கு அநேகர் டார்கெட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்கள நம்ம மறந்துறோம் நிறைய நேரத்துல. எல்லா விதத்திலேயும் செழுமையுள்ளவர்களாய் நாம் நிற்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்துல நாங்க நாட்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்தானத்துல ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு முன்பதாக நாங்க நிற்கிறோம். ஆண்டவருடைய பிரகாரத்துல நாங்கள் இன்றைக்கு செழித்தவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க என் பிரகாரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறீங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து என்னை செழித்திருக்க செய்ய போகிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நான் செழித்திருப்பேன்னு சொல்லி இப்போ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் செழிப்புள்ளவர்களாக நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நாங்கள் செழுமையை பார்க்கும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. விரோதமாய் நிற்கக்கூடிய தடைகள், விரோதமாய் நிற்கிற காரியங்களை கர்த்தர் உடைத்து போட்டு சூழ்நிலைகளை மாற்றி, பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே நீர் கொடுக்க போகிற விசேஷித்த கிருபை, அபிஷேகம், தாளந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் செழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளும் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.